வணக்கம் நேர்களே. நிஃப்டி இன்றைய தினம் பிலோ 25,000 கீழே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 50-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ விழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 144 புள்ளிகள் குறைந்து 24,967 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 802, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1,676. மெயினாக துறைகளில் பார்க்கும் பொழுது மீடியா, மெட்டல் இது ரெண்டும் ஒரு பையிங் இருந்தது. ஐடி வந்து ஒரு மைல்டு ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ் செக்டார் டுடே. அது மாதிரி மிட் செலக்டும் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். போல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்தோம்னா டவுன் பை 0.7 and 0.82%. ஸோ தென் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.33% அதிகரிச்சு 11.39 இருக்கு. ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது இந்த நெகட்டிவ் சைட் டுடே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் 2 நாட்கள் மார்க்கெட் விழுந்து கடைசி 2 நாட்கள் வந்து வீழ்ச்சியை தழுவி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் விப்ரோ, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, நெஸ்லே, கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HCL டெக், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், HDFC லைஃப், பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், கிராசிம், ஹீரோ மோட்டார் கார்ப்டெக் மஹேந்திரா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இந்த விதம் டாப் வால்யூம் பார்த்தோம்னாக்க சின்டர்காம் இந்தியா லிமிடெட் கிட்டத்தட்ட 78 டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸும் பார்த்தோம்னா 11% அதிகரித்து 142.20 முடிவடைந்தது. அதுபோல் விம்தா லேப் கிட்டத்தட்ட 56.68 டைம் வால்யூம் அதிகரித்து ப்ரைஸும் 16.38% அதிகரித்து 542 வணிகமாயினது. அதேமாதிரி தத்வா சிந்தன் ஃபார்மா கெமிக்கல்ஸ் கிட்டத்தட்ட 48.49 டைம்ஸ் வால்யூம். ஸோ ப்ரைஸும் பார்த்தோம்னா ஒரு 7.5% மேலே ஏறி 1,005 ரூபாயிலே முடிவடைந்திருக்கிறது. மேலும் தங்கம் இன்றைய தினம் 504 ரூபாய் அதிகரித்து 97,977, வெள்ளி 78 ரூபாய் அதிகரித்து 1,13,212, குருடாயில் 71 ரூபாய் அதிகரித்து 5,863 மணிவாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு புறம், தென் ட்ரம்ப்போட டேரிஃப் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காருல, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சேஃப் டீலாக இருக்கக்கூடும் மற்றும் ஆசியாவிலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு தனியிடம் இருக்கக்கூடும் என்று நிறைய விஷயங்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லிவிட்டிருக்கிறாரு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். அதுமாரி கரண்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னாக்க அது வந்து ஒரு ஓவர் ஹைப்பும் கிடையாது, அதேமாரி ஒரு ஆல்வேஸ் லோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டேஜ் ஃபார் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்மளுடைய மான்சூன் நல்லா இருக்குது. தென் அர்பன் ஹவுஸ் ஹோல்டிங் பார்த்திங்கனாக்க இந்த ஈஸிங் ஆஃப் டேக்ஸ் பர்டன், அர்பன் கன்சம்ஷன் நல்லா இருக்குது. மூன்றாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிரான்ஸ்மிஷன், இதனால் பெட்டர் சீப் ரேட்டில் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஸ்பெண்டிங் வந்து மார்க்கெட்டில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் மறுபடியும் ஒரு ஆக்டிவ் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் நாம் நிஃப்டியை பார்த்தோம்னா காலையில் 25,108 ஒரு 3 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆச்சு. இம்மீடியட்டாகவே 25,144.6 போச்சு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10:45 மணி இருக்கும், அரௌண்ட் 11 மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சியை தொட்டுது. அதுதான் நேற்றைய லோ 24,918.65. அதை மறுபடியும் தொட்டுது 12:30 மணிக்கு. அதற்கப்புறம் ஒரு ஸ்லைட் ரெக்கவரி, அதில் தான் அந்த 24,968.40 வரலையும் மேலே சென்றதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதில் ஒரு 82, ஒரு 144, கிட்டத்தட்ட 226 புள்ளிகள் வரை இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரையிலையும் பிலோ ஆவரேஜ் தான், பட் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அரௌண்ட் 50 lakhs ப்ளஸ்.
அது மாதிரி பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் பட் வால்யூம் இம்ப்ரூவ் ஆயிருப்பதை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மெயினாக டெக்னிக்கலாக நம்ம சந்தைகளை பார்த்தோம்னாக்க மார்க்கெட் வந்து ஸ்லிப்பிங் பிலோ 50-day எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20-day மூவிங் ஆவரேஜுங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த அப்சர்வேஷனை பார்த்தோம்னா டெய்லி சார்ட்ஸில் அந்த கிட்டத்தட்ட இந்த 25,669 ஏறினது இல்லையா, அதுலேருந்து பார்க்கும் பொழுது 10 டெய்லி கேண்டில் வந்து பேரிஷ்லேயும் அண்ட் 5 கேண்டில் வந்து புல்லிஷாகவும் இருக்கிறது. அந்த புல்லிஷில் பார்த்தோம்னா 3 வந்து ஒரு இன்டெசிசிவ் நேச்சரில் இருக்குங்க. ஸோ அதனால் இது என்ன சொல்லுதுனாக்க ஒரு கிளாரிட்டி இன் த புல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து லேக் பண்ணுறதுனால ஸோ ஓவர் பவர் வந்து ஒரு பேர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஸோ இவை எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறதுனால மார்க்கெட்டை பொறுத்தவரை 24,929 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுதான் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட். அது போல் இன்னைக்கு பார்த்தா அதை டச் பண்ணிட்டு தான் மேலே ஏறி இருக்கு. அதனால் நம்ம வந்து அடுத்த வாரத்தினுடைய கிளாரிட்டியில் அதை பற்றி பேசுவோம். அதுமாரி சப்போஸ் இந்த 24,929 தாக்கு பிடிக்க முடியலன்னா 24,750 வரலையும் கீழே வரலாம். மேலே வந்து 25,260 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நம்மளுடைய விடுமுறை நாட்களுக்கு சிறப்பு பதிவுகளில் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.